அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, டிசம்பர் மாத ராசி பலன். உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளே நேர்ல வந்து தடுக்க நினைத்தாலும் இந்த ஆபத்து இந்த ரிஷப ராசியினுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும், நடந்தே தீரும். இதுல இருந்து இவங்கள தப்பிக்கவே முடியாதுங்க. அப்படி எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை டிசம்பர் மாதத்துல இருக்குன்னு பார்ப்போமா? முதல் விஷயம், இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும்னா, சாமி உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு, மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா தான் இருக்கு. யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு தெரியல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லோருமே எனக்கு துரோகிங்களா தான் இருக்காங்க. நான் யாரை நம்புறதுனே தெரியல. இந்த ரிஷபராசியில பிறந்தது என்னோட தப்பா? இந்த ரிஷபராசியில இந்த அளவுக்கு கஷ்டங்கள் மட்டுமே நிகழ்த்துது. ஏன் சாமி, நான் நல்லா வாழ்படியா வாழக்கூடாதா? நல்லவனா இருக்கக்கூடாதா? ஏன் எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண் கலங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்கார நபர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அதாவது சொல்ல போனா, இவங்க யார் மேல அதிகமான பாசம் வைக்கிறாங்களோ அவங்க தான் இவங்கள ஆளாவே ஏமாத்திட்டு போறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில யாரையோ ஒருத்தரை காதலிச்சு, யாரையோ ஒருத்தர் மேல அன்பு வச்சு அவங்க கூட சேர்ந்துடணும் அப்படின்னு விருப்பம் ரொம்ப ஆசையா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் என்ன நடக்குதுன்னா, யார் மேல அன்பு வைக்கிறாங்களோ, யார் மேல காதல் வைக்கிறாங்களோ அது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்காமலும், நடக்கிற மாதிரி வந்தும் பல நாட்கள் நடக்காமலே போய்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்கு நிம்மதியை தொலைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சதை தவிர இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட அந்த விஷயம் நடக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஏங்குறாங்க, இன்னைக்கு நடக்கணும் சாமி, இன்னைக்காச்சு வாழ்க்கை மாறணும் சாமி, ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுற சாமி, இன்னும் வாழ்க்கை மாறலைன்னா என் உயிரை விட்டுற வேண்டியதான் சாமி, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணி என் உயிரை மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்காங்க. இனியும் என்னால இது போல கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு வாழ முடியாது சாமி, இதுல இருந்து விடுபடுறதுக்கும் இதுல இருந்து தீர்வு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். என்னதான் இவங்க இந்த அளவுக்கு மனசுல உள்ள கஷ்டப்பட்டு வேணுனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நினைச்சா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதிகப்படியான கஷ்டங்களை மட்டும்தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவங்களுடைய வாழ்க்கை மாறும்னு நினைச்சாங்க, அதுக்கான ஏற்ற காலங்கள் வந்துருச்சுங்க. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கின்றத இந்த ஒரு பதிவில் தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். சரி, ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவதற்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகளும் ஆபத்தும் நடக்க போகுது, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஏதாச்சும் தப்பாயிடுமோ, ஐயோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் மட்டுமே இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அதிக அளவுல மனசுல உள்ள நிறைய வேண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வாழ்க்கை மாறும், நாளைக்கு வாழ்க்கை மாறும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் வாழ்க்கையில மாற்றமே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே ஒரே நாள்ல தீரப்போகுது. இனி இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தால இந்த பிரச்சனை இருக்கு சாமி, இந்த குடும்பத்தினால நான் ரொம்ப அவதைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்க போகுது. அதாவது குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களுமே தீர்ந்து நன்மைகள் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. யார் மேலாம் இவங்க உயிருக்கு உயிரான காதலையும் அன்பையும் வச்சு இன்றைய நிமிஷம் வரைக்கும் அவங்களை விரும்பிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு நபர் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சொந்தமா ஆக போறாங்கங்க. யார்கிட்டயாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா எல்லாரும் நம்மளை மட்டும் தவறா பாக்குறாங்கன்னு நினைச்சு மனசுல உள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் ஏதாச்சும் தப்பா நினைச்சுவாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா இனி அந்த கவலைங்கிறது இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே உங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இந்த டிசம்பர் மாதத்துலலாம் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில புதுமனை வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்பட போகுது இவங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லிக்கலாம், திருமணம். இந்த தனிமரமா நிற்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதிகப்படியாக. இந்த திருமண பாக்கியம் என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நடக்கும்.
அதுவும் வருகின்ற காலங்களில் நீங்க திருமணத்துல எதிர்பார்த்தது போல ஒரு நல்ல ஒரு பையனும் நல்ல ஒரு பொண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்தினால ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, செல்வ பிரச்சனை. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வாங்கின செல்வ கடன் பிரச்சனையை விட இவங்களுடைய முன்னோர்கள் வாங்கி வச்சுட்டு போன கடன் பிரச்சனை தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அவங்க வாங்கின கடனுக்கு நான் இன்றைய வரைக்கும் வட்டி கட்ட முடியாம ரொம்ப தவிக்கிறேன் சாமி. இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கே நான் கட்டி முடிச்சிருவேன்னு நினைச்சாலும் அதுல இருந்து எந்த ஒரு தீர்வும் கிடைக்கும்படிக்கு என்னால கட்டி முடிக்கவும் முடியல. நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்குன்ற மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நிச்சயமா அதை கட்டி முடிச்சலான்ற நம்பிக்கையில நான் இருந்தாலும் என்னால இன்றைய வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியல சாமி. நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், மன உளைச்சல்ல இருக்கேன். இன்னைக்கு நான் மாறிடும் நாளைக்கு மாறிடுன்ற எதிர்பார்ப்பு மட்டுமே தான் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில சரியாவே நடக்க மாட்டேங்குது சாமி. நான் என்ன பண்ணாதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்படும், எப்போது என்னுடைய வாழ்க்கை மாறும்னு நானும் எதிர்பார்க்கேன். ஆனா இன்றைய நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை மாறினபடியே இல்லையே. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கள. இனி அந்த கவலைன்றது உங்களுக்கு வேண்டாங்க. நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களையும் நீங்க நீக்கி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டேன்னு ரொம்ப மனசுல வேதனைப்பட்டீங்களோ அது அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய நாள், காலம், நேரம் என்பது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமா வந்துருச்சு. இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. முக்கியமா உங்களுடைய வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு தீந்துரும் நாளைக்கு தீந்துரும்ன்ற அந்த நம்பிக்கையை ரொம்ப நாளா இருந்திருக்கும், ஆனால் தீர்ந்தபடியா இருக்காது. அதுக்கான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. இனியும் நீங்க ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பார்த்து பயந்து பயந்து செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா எல்லா ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. தனிமடமா தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பூவா வந்து பூக்க போறாங்க உங்களுடைய நீங்க விருப்பப்பட்ட அந்த நபர். இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாம். இந்த டிசம்பர் மாதம் என்பது ரிஷபராசியில நல்லது மட்டுமே நடக்க போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் கெட்டதாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு தவறு கிடையாது. யாரோ ஒரு நபருக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். நீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் மத்தவங்களுக்காகனே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு முயற்சி அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதனாலேயே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில இருந்து பிரச்சனையா தாங்க இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பும் இவங்களுடைய எண்ணங்களும் இன்றைய நாள் வரைக்கும் மாறலங்க. ஆனா என்ன, மாறி மாறி மறுபடியும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போயே இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இன்னும் அந்த தவறை நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் சொல்றாங்க, செய்யாம இருந்தீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களையுமே நீங்க தீர்த்து மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கை எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நீங்கி நன்மைகளை மட்டும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். இனியும் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களுடைய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி நீங்க நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களுடைய விஷயம்தான். ஆனா இந்த டிசம்பர் மாசம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கொடுக்கும். ஆனா நீங்க உங்களுக்கு தெரியாத நபர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணக்கூடிய உதவினால நீங்க இக்கட்டான சூழ்நிலையை சிக்குவீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசிக்காரர்கள் தான் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு அதிகப்படியான எண்ணமே இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகமாகவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க அந்த ஒரு தவறை மட்டும் எப்படியாவது செய்யாம இருக்க பாருங்கன்னு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் சொல்றேங்க, ஒன்று ரெண்டு கஷ்டம் இல்லை, ஒட்டுமொத்த வாழ்நாள் கஷ்டமும் ஒரே நாளிலேயே நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்க, நம்பிக்கை இருக்கு அப்படின்ற போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நீங்க இருக்கிறபடியே பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமாக இந்த ரிஷபராசிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல, அதாவது தினமும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குதுல்ல, ஆனா அடிக்கடி வரக்கூடிய கஷ்டம்னா அது இந்த செல்வ பிரச்சனையா இருக்கும். அப்படிப்பட்ட செல்வ பிரச்சனையை தீர்வதற்கு நீங்க மகாலட்சுமி தாயாரை வணங்கி உங்களுடைய வீட்டு கதவை காலையில் தினமும் திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு நிலைவாசல் கதவை திறக்கும் போது சொல்லிட்டே தருங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பித்தது. நம்பிக்கோடுங்கள், நல்லதே நடக்கட்டும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை மாறி துன்பங்கள் நீங்கி நல்லது நடக்கட்டும். நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.